ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு மூவியை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. லீவ் டைம் வேறையா, எல்லாருமே அங்கே இங்கேயும் சுற்றுவோம்ல, அதனால் வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான மூவி கொண்டு வந்திருக்கேன். இது ஒரு லவ் மூவி தான். ஆனால் எந்த மாதிரி லவ் மூவினா, பிரதர் சிஸ்டருக்குள்ளே இருக்க லவ். அது மட்டும் இல்லை, இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் வரைக்கும் போகிறாங்க. ஆனால் அது எப்படி பிரதர் சிஸ்டருக்குள்ளே லவ்வா, மேரேஜா? அது எப்படி? பார்க்குறவங்கள டிஸ்கஸ்டிங்காக தானே நினைப்பாங்க. அது மட்டும் இல்லை, மூவியில் இருக்கவங்க கூட அதுதான் நினச்சி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆச்சுன்றது மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஏதோ பேக்கெல்லாம் கீழே செதறி கிடக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு அப்பதான் விழுந்திருப்பா போல, கையில இருக்க பேக்கெல்லாம் தூர போட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு பேர் தான் மினாட்டோ. அது மட்டும் இல்ல, நம்ம மூவியோட ஹீரோயின் அந்த பொண்ணு தான். இவ கீழே விழுந்ததுமே என்னடா அது விழுந்துட்டோமே பார்த்துட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையனை பார்த்தோன்னே இவன் மூஞ்சிலே வந்து முழிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம மினாட்டோ வந்து இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. ஆனால் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இங்கே வந்து விழுந்திருக்காளா. அதுக்கு ரீசன் என்னன்றதை இவளே சொல்கிறா. நான் இங்கே வந்து விழுறதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன், அப்புறம் நான் எப்படி வந்து இங்கே விழுந்துன்றது உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா நம்ம மினாட்டோ வந்து எப்பயுமே காலையில் ரொம்ப லேட்டாக இருந்திருக்கிறவ. ரொம்பவே நல்ல பொண்ணு. யார் எந்த வேலை சொன்னாலுமே வேகமாக ஓடி போய் செஞ்சிருவா. ஆனால் மினாட்டோக்கு என்ன பிரச்சனைனா, எந்த இடத்துல ஒரு டஸ்ட்டை பார்த்தாலும், லைட்டாக ஒரு டஸ்ட்டை பார்த்தா கூட ஐயோ டஸ்ட்டுன்ட்டு ஒரு துணி எடுத்துகிட்டு துடைக்க போயிடுவா. அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல துடைச்சிட்டு இருக்காள். அது மாதிரி ஒரு கண்ணாடியை போயிட்டு கண்ணாடி க்ளீன் ஆகிற வரைக்கும் ஊத்து பார்த்து துடைச்சிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு நம்ம மினாட்டோட அம்மா வந்து மினாட்டோவை பார்த்து, மினாட்டோ என்ன க்ளீன் பண்ணிட்டு இருக்கா, போய் டோருவை ஃபஸ்ட்டு எழுப்பி விடு, அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, நம்ம மினாட்டோவும் டோருவியா, அவனை வேற எழுப்பணுமா, இவனுக்கு ஒரு எழுப்புறதுக்கு வேற ஒரு ஆள் வேணும் போல, இதில் அவன் எனக்கு அண்ணன் வேற, ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே, நான் எதுக்கு இவனை அண்ணனை அக்செப்ட் பண்ணிக்கணும், எங்க அம்மாவும் அவனோட அப்பாவும் ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு நான் இவனை அண்ணனை அக்செப்ட் பண்ணிக்கணுமான்ற மாதிரி வேண்டா வெறுப்பா தான் போயிட்டு இருக்கா. இப்பயும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க கிடையாது, ஸ்டெப் பிரதர் சிஸ்டர் தான். நம்ம மினாட்டோவும் கதவு தட்டலான்னு போய் பார்த்தா அதுக்குள்ள உள்ள இருக்க டோர் வந்து டமால்னு கதவு திறப்பானா. அப்படி திறக்கும் போது வெளியே இருக்க மினாட்டோவை பார்த்துருக்க மாட்டால, மினாட்டோ தலையிலே டோர் இடிச்சுக்குது. அவ தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த டோர் வந்துட்டு, என்ன ஏறும் முன்னாடி நின்றுட்டு இருக்க, ஓரமா போ, நான் வெளியே போவேனான்னு சொல்லிட்டு நம்ம மினாட்டோ ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி வேண்டா வெறுப்பா பேசிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம மினாட்டோவா, உன்னை எழுப்ப வந்ததுக்கு நீ என்னை இப்படி வேற பேசிட்டு போறியா, உனக்கு ரொம்ப தாண்டா திமிரு அப்படின்ற மாதிரி தான் அவள் பார்த்துட்டு இருக்கான். டோர் எதுவுமே கண்டுக்கலாம், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். நம்ம மினாட்டோ இது எல்லாத்தையுமே அவளுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பாளா, அவட்ட தான் போயிட்டு எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பா. அவள் பேர் ஜூலி. ஜூலி கிட்ட எல்லாம் சொல்லும் போது என்ன சொல்றானா, எனக்கு அண்ணன் ஒருத்த வந்து வாச்சிருக்கானே புதுசா டோருன்னு சொல்லிட்டு, அவனால நான் எத்தனை ஸ்கூல்ல தினமும் அசிங்கப்பட்டிருக்கேன். இவன் ஏதோ பாப்புலரா ஹேண்ட்ஸமா அழகா இருக்குன்றதுக்காக எல்லா பொண்ணுங்களும் வந்து நான் அவன் கூட வீட்டுக்கு டெய்லியும் போறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து தொல்லை பண்றாளுங்க. நீ எதுக்கு அவன் கூட வீட்டுக்கு போற, எதுக்கு அவன் கூட சுத்துறேன்ட்டு. ஆனா நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன், அவனோட ஸ்டெப் சிஸ்டர் தான். நான் அது அவங்களுக்கு புரியாம அவளுங்க என்னைய தொல்லை பண்ணிட்டு இருக்காளுங்க. இவனால தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. இவன் ஒரு பொண்ணை டேட் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இவன் தான் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணிட்டு இருக்கானே. எந்த பொண்ணு வந்து இவனை கூப்பிட்டாலும் இவன் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுறான் எல்லா பொண்ணு கூட டேட்டுக்கு. இவன் இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பான்னு நினைச்சு பார்க்கலன்ற மாதிரி டோரை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்றது எல்லாமே உண்மைதான். டோரு வந்து அவன்கிட்ட எந்த பொண்ணு வந்து நீ என் கூட டேட்டுக்கு வரியான்னு கூப்பிட்டாலும் டோரு வந்து ஒரு ரோபோட் மாதிரி சரி ஓகே வரேன் அப்படின்ற சொல்லி விட்டுருவான். அதனாலே நம்ம மினாட்டோக்கு டோரு பார்த்தாலே சுத்தமாவே பிடிக்காது. இது எல்லாத்தையுமே ஜூலியை பார்த்து சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப ஜூலி வந்து டக்குன்னு ஒரு யூனிஃபார்ம் கொண்டு வரா. யூனிஃபார்ம் கொண்டு வந்துட்டு, நான் ஒரு மாடலிங்க்கு போட்டோ ஷூட் பண்ணோம், நீ தான் அது கரெக்டா இருப்ப, ஏன்னா நீ கியூட்டா இருக்க, அதனால நீ இந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு வெளியே வாயா, நம்ம கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது நம்மளோட மினாட்டோக்கு மேக்கப் போடவே சுத்தமாக பிடிக்காது. எப்பயுமே மேக்கப் போன மாதிரி தான் சுற்றிட்டு இருப்பா. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்காரி இந்த வாட்டி நீ போட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு மேக்கப்லாம் ஃபுல்லாக போட்டு விட்டுடுறா. இதில் விக்கு வேற மண்டியில் வந்து வச்சு விட்டுறாலாம். நம்ம மினாட்டோவும் போஸ் கொடுக்க தெரியாமல் போஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஜூலி தான் வந்து இப்படி பண்ணுறீ அப்படி பண்ணுறீன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இவளும் போஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கால. ஜூலி வந்து அவளுக்கு தேவையான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் மினாட்டோவும் சரி நான் கிளம்புறேன், வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு அவ்வளோ மேக்கப் போட்டு பழக்கமே இல்லையா, அதனால வேகமாக ஓடும் போது அப்போ முன்னாடி ஒரு பையன் மேலே இடிச்சிடுறா. இந்த சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். மினாட்டோ வந்து கீழே விழுந்திருப்பால, அப்போ முன்னாடி இருக்க ஒருத்தன் பார்த்து இவனையா நான் பார்க்கணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பால, அந்த சீன் தான் இப்போ இங்கே வருது. அப்போ மினாட்டோ வந்து சொல்கிறான் இதுதான் நடந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன நினச்சி பார்க்குறான்னா, இவன் என்ன எண்ணெயை ஊற்று பார்த்துட்டு இருக்கான், இவனை பார்த்தாலே பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது ஆனால் நம்ம மினாட்டோ வந்து இவனுக்கு எப்படி என்ன அடையாளம் தெரியும், நான் தான் வேறு ஒரு கெட்டப்பில் இருக்க என்னை விக்லாம் போட்டு அதனால பயப்படாமல் பேசணுன்ற மாதிரி நம்ம மினாட்டோ பார்த்துட்டு இருக்க. அப்போ நம்ம டோரு வந்து இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க, வித்தியாசமா இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்க, மினாட்டோவும் நீ யாரா, நீ பாட்டுக்கு வந்து விடிச்சிட்டு நீ யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன்னா நீ யார் முதல்ல அதை சொல்லுன்ற மாதிரி மினாட்டோ முறைச்சிட்டே கேட்கும்போது டோர் ஒன்னே
ஓ அப்போ நீங்கள் வேற ஒரு ஆளா? சாரி, நான் தெரியாமல் வந்து உங்களை வேற ஒருத்தங்கன்னு நினச்சி உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்கன்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். நம்ம மின்னட்டை எடுத்து பார்த்தோன்னே, அட இவன் என்னை நம்பிட்டானே, சாரிலாம் கேட்குறான் அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்ருக்கான். இந்த டோர் என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு வந்து மின்னட்டோவை பார்த்து, சரி உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்லும் போது மின்னட்டோடனே, நான் அதுக்கு என் ஃபோன் நம்பர் கொடுக்கணும், எங்கள் பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, என்கிட்டலாம் ஃபோனே கிடையாது தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தா மின்னட்டோட ஃபோன் தானே கண்டுபிடிச்சிடுவான்ல, ஃபோன் நம்பர் கொடுக்கல. அப்போ டோரு ஒன்றே, சரி ஓகே நீங்கள் கொடுக்க வேணாம், நான் ஏன் நம்பர் கொடுக்குறேன், இந்த பேப்பரில் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் எப்படின்னா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரை கொடுத்துட்றான். ஆனால் நம்ம மின்னாட்டோ இப்போவே நினச்சி பார்க்குறா, ஓ இப்படி ஒரு கேடு கேட்ட பொம்பளை பொறுக்கியாக இருக்கானே, எந்த பொண்ணை பார்த்தாலும் விடவே மாட்டான் போல இருக்கு இந்த டோரு அப்படின்ற மாதிரி பார்த்து முறைச்சிட்டு தான் இருக்கா. இது எல்லாத்தையுமே போயிட்டு ஜூலியை பார்த்து சொல்லிட்டு இருக்கா, ஏ ஜூலி அவனை கண்டே பிடிக்கலடி, இருந்தாலும் அவனை நான் ஏமாத்திட்டேன், இருந்தாலும் அவன் எப்படி உடனே எனக்கு ஃபோன் நம்பர் கொடுப்பான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஜூலி ஒன்னே, உனக்கு தான் தெரியும்ல உன்னோட அண்ணன் வந்து சரியான ஒரு பொண்ணுங்க பைத்தியம்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மின்னாட்டோ என்ன சொல்கிறான்னா, நான் இதை யூஸ் பண்ணி அவனை ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், உனக்கு என்ன தோணுது, நான் இதே மாதிரி மேக்கப் போட்டு அவனை எப்படின்னா வெறுப்பத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி மின்னாட்டா சொல்லும்போது ஜூலி என்ன சொல்கிறான்னா, எனக்கும் நீ சொல்கிறது ஓகேவாக தான் தெரியுது, இந்த மாதிரி நீ நல்லா மேக்கப் போட்டு இப்போ பாரு உனக்கு அவன் நம்பர் வரைக்கும் கொடுக்குதான், நீ அவனை வந்து உன் காதல் வலைக்குள்ளே விழ வச்சு உடனே வந்து பிரேக்கப்னு சொல்லி அவனை ஹர்ட் பண்ணிடுன்ற மாதிரி சொல்லி ஐடியா கொடுத்துட்ருக்கா. நம்ம மின்னாட்டாவும் வீட்டுக்கு போயிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது யோசிச்சுட்டே இருக்கா அவனை பார்த்துக்கிட்டு அதை பண்ணலாமா வேணாமான்ட்டு. அப்போ வந்து நம்ம மின்னாட்டோட அம்மா வந்து, ஜூலிக்கு வந்து இன்னைக்கு ஏதோ ஸ்கூல் மாடலிங்கை ஹெல்ப் பண்ண போனியாமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மின்னாட்டா உடனே ஐயோ இந்த டோரு வேற பக்கத்தில் இருக்கானே, டோரு காதில் எதனா விழுந்துருச்சுன்னா அவன் கண்டுபிடிச்சிடுவான்னு சொல்லிட்டு, அம்மா அது இல்லை வேணாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சூப்பை தள்ளி விட்டுறா, வேணும்ட்டு தள்ளி விட்டுட்டு இருங்கம்மா நான் துடைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா மேனேஜ் பண்ணிட்டு துடைச்சிட்டு இருக்கா. அந்த உண்மையை வந்து வெளியே வரவே கூடாது சொல்லிட்டு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. அதில் வேற நம்ம மின்னாட்டோவை பார்த்து இந்த டோர் என்ன சொல்கிறான்னா, இந்த பொண்ணுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எதனா ஒன்று தள்ளி விட்டுறது, க்ளீன் பண்ணுறது, அங்கே இங்கேயும் பொறுக்குறது, இதை தான் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி மின்னோட்டோ முன்னாடி மின்னோட்டோவை பற்றி கேவலமாக பேச மின்னோட்டோக்கு வருதே பாருங்க கோவம். இல்லை நிறைய இவனை வந்து எப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கலாமா வேணாமா தானே யோசிச்சுட்டு இருந்திருப்பா. இப்போ இவன் இப்படி பேசினோடனே எடுக்கிறேன் பாரு ரிவெஞ்சுன்னு சொல்லிட்டு டெலிஃபோன் பூத் இருக்கும்ல காமனாக பப்ளிக்கில், அந்த ஃபோனில் போய் ஃபோன் நம்பர் போட்டு பேசணும்னு சொல்லிட்டு போகிறான். ஏன்னா வீட்டிலேருந்து இவளோட ஃபோன்லேருந்து கால் பண்ணி அவன் கண்டுபிடிச்சிடுவான்ல. அந்த ஃபோனில் கால் பண்ணி, நான் உங்களுக்கு யாரும் ஞாபகம் இருக்கா, காலைல கூட நான் கீழே விழுந்தேனே அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆனால் உடனே உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் ரொம்ப நேரம் ஃபோனே பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல, அவன் உடனே நான் உங்களை மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்டுருவோம். நம்ம மின்னட்டாவும் இவனை ரிவெஞ்ச் பண்ணோன்னா வேறு வழி இல்லை, நம்ம அப்படி தான் பண்ணி ஆகணும், இவனை மீட் பண்ணி இவனை வேணும்ட்டே வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு மின்னாட்டாவும் ஓகே சொல்லிடுறா. அப்போ அவனும் வந்து சரி கண்டிப்பாக நாளைக்கு இந்த இடத்துக்கு வந்துருங்க, இந்த டைமுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்கிறான். மின்னாட்டோவும் எனக்கு சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது, நான் ஒரு புது ஃப்ரெண்டு கூட இப்படி மீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னதான் மின்னாட்டோ வந்து ஃபோனில் இப்படி சொன்னாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், இந்த டோருவை வந்து எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ஒன்று நினச்சிக்கிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மின்னாட்டோவும் மேக்கப்லாம் ஃபுல்லாக போடணும்ல, ஜூலி கிட்ட போயிட்டு, ஜூலி நான் வந்து டோரு வந்து எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன், அதனால எனக்கு எல்லா ஐடியாவும் நீ தான் கொடுக்கணும், அவன் வந்து எப்படியாவது என்னோட லவ்வில் விழ வச்சு அவனை ரொம்ப ஹர்ட் பண்ண போகிறேன், இதனாலே அவன் எல்லா பொண்ணுங்களையும் சீக்கிரம் விட்டுறணும் அப்படின்னுமா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜூலி இது கேட்டோன்னே, நீ வந்து உன் அண்ணனை நல்லவனாக்கணும்னு நினைக்கிற, இது நல்ல ஐடியா தான், அதனால நான் உனக்கு எந்த ஹெல்ப் வேணா பண்ணுவேன்னு சொல்லிட்டு மின்னாட்டாக்கு ஃபுல் மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்புறம் மேக்கப்லாம் முடிச்ச அப்புறம் மின்னாட்டாவும் அந்த பிளேஸுக்கு போயிடுறாள். அவள் போயிட்டே இருக்கும்போது நம்ம டோரு வந்து தூரத்தில் நிற்கிறத பார்த்துடுறா. பார்த்த உடனே ஒரு லேம்ப் போஸ்ட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, ஓ இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கானா, எப்போதுலேருந்து வெயிட் பண்ணுறான்னு தெரியலையே, இவனை வெறுப்பேற்றணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வைக்கலாம், அப்போ தான் அவனுக்கும் காண்டாகும், எனக்கும் இவனை வெயிட் பண்ண வைக்கிறதுல கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு மின்னாட்டை வந்து தூரமாக நின்று பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டே இருக்கா. நிற்கட்டும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் நிற்கட்டும், இன்னும் ஒரு அரை மணி நேரம் நிற்கட்டும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டே இருக்கா. இவன் வந்து ஒரு பக்கம் அவன் பாட்டுக்கு ஸ்டடியாக நின்றுட்டே இருக்கும்போது பொண்ணுங்களாம் அந்த பக்கம் வராங்களா, அந்த பொண்ணுங்களாம் டோரு பார்த்து, என்ன ஹேண்ட்ஸம் தனியாக நின்றுட்டு இருக்க, என் கூட டேட்டுக்கு வரியா, நீ ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே மின்னோட்டோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, தனியாக ஒருத்தன் இப்படி நிற்கக்கூடாதே, உடனே வந்துருவாளுங்க, இவன் தான் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணுங்களும் அப்படி தான் இருக்காங்கன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. தொடர்ந்து ஒரு 1 hour ஆச்சு, இவளும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் மின்னட்டவும் சரி ஓகே இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண வைக்க வேணாம், நேராக போயிட்டு அவன்கிட்ட பேசிட வேண்டாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னட்டவும் வேகமாக போயிட்டு, சாரிங்க தெரியாமல் லேட்டாக வந்துட்டேன், ஃபஸ்ட் டேவே இவ்வளோ லேட்டாக வந்துட்டேன், உங்களுக்கு செம கோவம் இருக்கும் எம்எல் அப்படின்னு நம்ம சொல்லும்போது டூர் ஒன்றே போய் சொல்கிறான், இல்லை நானும் இப்போ தான் வந்தேன், லேட்டாக தான் ஆச்சு நான் வரத்துக்கே, நான் இப்போ தான் வெயிட் பண்ணேன்னு சொல்லும்போது நம்ம மின்னட்டத்தை பார்த்துட்டு, என்னது இது புதுசாக ஒரு பார்த்த பொண்ணுக்காக இப்படி போய் சொல்லிட்டு இருக்கான், ஒரு பையன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணால் அவனுக்கு கோவம் தானே வரணும், ஆனால் இவன் என்ன இப்படி எனக்காக போய் சொல்கிறானேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ரெண்டு பேருமே ஒரு காஃபி ஷாப்பில் போயிட்டு பேசலான்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மின்னாட்டா என்ன பேசுறதுன்னு தெரியலையே, இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி திருந்து முழிக்க, அப்போ உடனே டோர் என்ன பண்ணுறோன்னா ஒரு புது ஃபோன் எடுத்து வைக்கிறான். ஃபோன் எடுத்து வச்சு,
உனக்கு தான் நீ பேசுறதுக்கு ஃபோனே இல்லை, உன் பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொன்னல, அதனால நான் உனக்கு ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு உன் கூட பேசணும் போல இருக்குது, இந்த ஃபோன் நீ இப்போ எடுத்துக்க வேணாம், இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட நல்லா நீ சுற்று, உனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா இந்த ஃபோனை நீ எடுத்துக்கொன்றமா சொல்லிட்டு இருக்கான். நம்ம மினாட்டுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னடா இது ஃபோன் வரைக்கும் போயிட்டு இருக்கு, இவ்வளோ தூரம் இது போகுன்னு நினைக்கவே இல்லையே, இவனை ஹர்ட் பண்ணணும் ரிவெஞ்ச் எடுக்கணும் தானே நான் நினச்சேன்ற மாதிரி தான் மினாட்டா யோசிச்சுட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வேற ஜூலி கிட்ட வேற போய் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் நைட்டே பாரு ஃபோனை வேற கொடுத்துட்டான், நான் என்ன பண்ணுறேனே தெரியல எனக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ மினாட்டா ஜூலி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஃபோன் கொடுக்கும்போதே அவன் என்னென்னு கேட்டால் தெரியுமா, என் பேர் என்னன்னு கேட்குறான், என் கூட வந்து டேட்டுக்கு வரியான்னு கேட்குறான், நான் என்ன தாண்டி பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஜூலி என்ன சொல்கிறான்னா, என்னடி இவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு, நம்ம வந்து அவனை ரிவெஞ்ச் எடுக்க தான் பிளான் பண்ணோம், ஆனால் அவன் உண்மையை அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் போல இருக்கே, இது வந்து எங்கன்னா ப்ராப்ளம் போய் முடிய போகுது, பார்த்து நடந்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, ஒருத்தங்க இவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்களுக்கு ஃபோன் வாங்கியே தர மாட்டாங்க, உனக்கு எப்படி அவன் வாங்கி கொடுத்தான், அது மட்டும் இல்லை உன்னை தங்கச்ச வீட்டில் பார்க்கும்போது உன் மேலே எப்பயுமே கோவப்பட்டு இருப்பான்னு சொன்னேன், ஆனால் வேற ஒரு பொண்ணா உன் ஃபேஸில் பார்க்கும்போது எப்படி லவ்வில் விழுந்தான் ஒன்றும் புரியலேன்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் மினாட்டாவை தான் காட்டுறாங்க. அவன் நைட்டு போயிட்டு ஃபுல்லாக சுற்றி இருப்பாள், அது எல்லாத்தையும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லிட்டு இருக்கா ஜூலி கிட்ட. ஒரு ஜூஸ் கடைக்கு மறுபடியும் நைட்டில் போயிருப்பாங்களா. அப்போ மினாட்டா உடனே அவனை பார்த்து என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டோன்னே டோர் யோசிக்காம நான் இப்பயே சொல்லிடுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொன்னோன்னே மினாட்டாவா என்னடா இது இப்படி ஓப்பனாக அதுக்குள்ளே சொல்லிட்டான், சரி எப்படி சமாளிக்கிறேன் பாரு சொல்லிட்டு மினாட்டா என்ன சொல்கிறான்னா, டோர் உன்னை பற்றி எனக்கு நிறையவே தெரியும், நீ ரொம்ப ஃபேமஸான பையன், ரொம்ப பாப்புலரான பையன் தெரியும், நீ வந்து நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியும், இப்படி இத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு நீ ஏன்ட்டு வந்து என்ன பிடிக்குதுன்னு சொன்னால் நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நான் உன் கூட எங்கேயும் வெளியே சுற்ற முடியாது, அது உனக்கு புரியுதா, உன்ன மாதிரி பசங்களை எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி அவ சொல்லும் போது அப்போ டோருவும் சரி அப்போ நான் என்ன பண்ணிட்டோம், நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது அவனே கேட்குறான், அப்போ எல்லா பொண்ணுங்களையும் நான் விட்டுறவா அப்படின்னு சொல்லும்போது மினாட்டா கேட்குறா, அம்மா எத்தனை பொண்ணு நீ வச்சுக்கிற விட்டுறவான்னு கேட்குற அப்படின்னு நம்ம சொல்லும்போது டோர் யோசிச்சுக்கிட்டு அது நான் எத்தனை பொண்ணு வச்சுருக்கேன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு எண்ணிட்டே போகிறான். மினாட்டா ஒரு பக்கம் ஐயோ லிஸ்ட்டு பெருசாக போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அவன் 10 எண்ணிடுறான். அதுக்கப்புறம் மினாட்டாவை நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாளா. வீட்டுக்கு வந்துட்டு தலையெல்லாம் குளிச்சுட்டு இருக்கானா, விக்கா வச்சுட்டு இருந்திருப்பாள். அவள் வீட்டில் வந்து தலையை தொட்டிகிட்டே இருக்கும்போது டோரு அப்போ தான் வீட்டுக்கு வருவான் போல். வீட்டுக்கு வரும்போது நம்ம மினாட்டோ தான் வெல்கம் பண்ணுறா. மினாட்டோ டோரு ஃபேஸை பார்த்தா அவன் கண்ணதில் பெரிய ஒரு ஸ்லாப் விழுந்தாரு. அது மட்டும் இல்லை ஒரு நாளில் தொடர்ந்து அவனுக்கு அடிபட்டுட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து டேப் போட்டிட்டு வரான், ஒரு நாள் மூக்கில் பஞ்சு வச்சுட்டு வரான், அந்த இடத்துல பிளட் லீக் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா டோரு சொல்லியிருப்பான்ல நான் எல்லா பொண்ணையும் இனிமேல் நான் வந்து கட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணையாக கட் பண்ணிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட அடி வாங்கிட்டு வரான் போல. இதெல்லாம் மினாட்டோ பார்த்து புரிஞ்சுக்கிறா. மினாட்டோக்கும் பார்க்க பாவமாக இருக்குது. அவன்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டால் அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறானா. மினாட்டா வந்து ரூம்குள்ளே போயிட்டு கதவு சாத்திக்கிட்டு கத்துறான். என்ன வந்துட்டு நீ எனக்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்கான், இவ்வளோ நல்லவனா மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கலேன்ற மாதிரி மினாட்டா கதறிட்டே இருக்கா. ஒரு பக்கம் மினாட்டாக்கு வந்து டோரு ஃபோன் கொடுத்துருப்பான்ல, அந்த ஃபோனில் எதுவும் ரிங் அடிக்கிற மாதிரிலாம் கேட்குது. அவளும் போயிட்டு யார் பண்ணுறான்னு தெரியலையே, அவன் தான் பண்ணுவான்னு நினைக்கிறேன், என்ன சொல்ல போகிறானோ அப்படின்ற மாதிரி தான் ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஃபோன் எடுத்து பார்த்தோன்னே கால் தான் பண்ணியிருக்கானா. கால் அட்டன் பண்ணி பேசினா அவன் என்ன சொல்கிறான்னா, உன்ட்ட நான் நாளைக்கு மீட் பண்ணி பேசணும், முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு டோரு சொல்லும் போது மினாட்டாவும் என்ன முக்கியமான விஷயம் அதை நீ இப்போ சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் உன்ட்ட நேரில் தான் சொல்லுவேன்னு சொல்லிடுறான். ரெண்டு பேருமே மறுபடியும் காஃபி ஷாப்பில் உட்காந்து மீட் பண்ணுறாங்க. அப்போ டோரு வந்து மினாட்டாவை பார்த்து நீ சொன்ன மாதிரி எல்லாரையும் நான் கட் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கிடையாது, என் ஃபோனில் அவங்க ஒருத்தவங்களோட நம்பர் அட்ரஸ் எதுவுமே கிடையாது, நீ வந்து இப்போயாவது என்ன கூட டேட்டுக்கு வருவியா, அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்கும்போது மினாட்டோக்கு என்ன சொல்லணும்னே புரியல. என்னடா அது இப்படி கேட்டா நீ பொசுக்குன்னு எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன்னு, இப்போ நான் ஓகே தானே சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லையே, அன்றைக்கி வேறு சொல்லிட்டேன் நீ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்தால் நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஓகே சொல்லணுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தலையை ஆட்ட முடியாமல் தலையை வேறு ஆட்டி விட்டுறாளா. இதை பார்த்த டோரு வந்து ஓ நீ ஓகே சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு இருக்கான். பேரை வந்து மீனான்னு சொல்லி தான் கூப்பிட்றான். ஏன்னா நம்ம மினாட்டா வந்து அவள் பேரை மாற்றி மீனான் நொகாச்சி அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணாக தான் வந்து இப்போதைக்கு நம்ம டோரு கிட்ட காட்டிகிட்டு இருக்கா. இதெல்லாம் ஓகே சொல்லிட்டேன்னு தெரிஞ்சோடனே நம்ம மினாட்டா வந்து ஜூலி கிட்ட போயிட்டு அவன் டேட்டுக்கு கூப்பிட்டான், நான் வந்து ஓகே சொல்ல முடியாமல் தலையை ஆட்டிட்டேன்டி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, 2 பேரும் டேட்டுக்கு போகிறோன்னு சொல்லும்போது ஜூலி வந்து திட்டுறா, ஏண்டி இப்படி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா, இது வந்து எப்படியாவது நம்ம கட் பண்ணி ஆகணும், சரி ஏதோ ஒன்று பண்ணிட்ட, அவனை நல்லவனாகவும் ஆக்கிட்டமே, அவனை எப்படி பிரேக்கப் பண்ணுறதுன்னு யோசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் மினாட்டா தான் காட்டுறாங்க. மினாட்டா தான் ஒரு குரூப் பார்ட்டியில் இருக்காளா. என்னன்னு பார்த்தா மினாட்டா வந்து இந்த சோஷியல் கல்ச்சரை பற்றி நிறைய படிக்கிறவ. அவளுக்கு வந்து அவளோட காலேஜில் ஒரு லீடர் இருப்பாங்க. அவங்க வந்து நிறைய ஒரு கோர்ஸ் படிக்கிறவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வேறு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வச்சுப்பாங்க, இந்த மாதிரி இதை பற்றி படிக்கிறவங்க மட்டும். அப்போ மினாட்டா தான் அவங்க குரூப்புக்குள்ளே ஃபர்ஸ்ட் அவளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க எழுந்திருக்கிறாளா. அவள் ஏஞ்சி மினாட்டோன்னு சொல்ல தூரத்தில் ஒரு பையன் கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பான்.
அவன் வந்து நீ மினாட்டாவா, இந்த ஸ்கூலில் படித்த பொண்ணு தானே, ஊபேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் பேர் சொல்கிறான். நம்ம மினாட்டா வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் அவன் சொல்கிறான், உனக்கு என்ன தெரியலையா, உன் ஸ்கூலில் உன் பக்கத்தில் தானே உட்காந்துருந்தேன், என்னை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க மினாட்டா யோசிக்கிறா. என்னது என் ஸ்கூலில் ஏன் பக்கத்தில் உட்காந்து படிச்சியா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மினாட்டா யோசிக்கும் போது அப்போ தான் அவளுக்கு ஞாபகமே வருது. மினாட்டா வந்து மிடில் ஸ்கூல் படிக்கும் போது அவள் பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருப்பானா, அந்த பையன் மினாட்டாக்கு வந்து ஸ்டடீஸில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவான், மேக்ஸ்லலாம் செமையாக ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான். மினாட்டா அதனால தான் ஸ்டடீஸில் செமையாக பிக்கப் ஆயிருப்பா. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ஓ அவன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. மினாட்டா சின்ன வயசுலேயே இவன் கூட ஒரு டேட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பா. ஏன்னா அவளுக்கு வந்து சின்ன வயசுலேயே இவன் மேலே ஒரு க்ரஷ். அவனை பார்த்தோன்னே ஓ நீ கராசுமா தானே, என் பக்கத்தில் உட்காந்து எனக்காக மேக்ஸ்லாம் அவ்வளோ சொல்லி கொடுத்தேன்னு சொல்லும் போது அவனே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே எல்லாம் குரூப்பாக தனித்தனியாக உட்காந்து பேச கராசமும் மினாட்டாவும் மட்டும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கராசமும் தான் சொல்கிறான், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது மினாட்டா ஒரு பக்கம் ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறதுல ரொம்பவே ஆசை, இந்த கேஸ்டெல்லாம் போயிட்டு அவங்களாம் டஸ்ட்டெலாம் இருக்கும்ல, அந்த கேஸ்டில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நான் துடைக்கணும் ரொம்ப ஆசைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் பார்த்துட்டு என்ன டஸ்ட்டு துடைக்கிறது ஆசையான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வீட்டுக்கு வரைக்கும் நம்ம கராசம்மா நம்ம மினாட்டாவை விட போகும்போது அப்போ கராசம்மா மினாட்டாவை பார்த்து இன்னைக்கு நான் ஃப்ரீயாக இருந்தால் என் கூட வெளியே வரியா, நம்ம இந்த கேஸ்ட் எல்லாம் போய் சுற்றி பார்த்து சோஷியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது மினாட்டாவும் சரி ஓகே நம்ம ஜாபை பற்றி தானே போகிறோன்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக டோரவங்க வந்துட்டு என்ன எப்போ வீட்டுக்கு வந்த வெளியே நின்று இருக்க, யார் இவன் அப்படின்ற மாதிரி டோரி கேட்க மினாட்டா ஒன்று ஓ நீ இப்போ தான் வந்தி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ டோர் எதுவும் கண்டுக்கல, சரி நான் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கே உள்ளே போயிட்டான். அப்போ மினாட்டாவும் பேசி முடிச்சுட்டு அவள் பாட்டுக்கு உள்ளே வராளா. உள்ளே வரும்போது கரசம்மை பற்றி யோசிச்சுட்டு தான் வரா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே யோசிச்சுட்டே வரும்போது அப்போ சைடில் டோருக்கு பக்கத்துலேயே டோர் உள்ளே வந்திருப்பான்ல, மேலே ரூமுக்கு போகாமல் நின்றுட்டே இருக்கானாங்க. நம்ம மினாட்டா திடீர்னு திரும்பி பார்த்தா ஆடா பாவி ஏன்டா வாட்ச்மேன் மாதிரி இங்கே நின்றுட்டு இருக்க, எப்பயும் வீட்டுக்குள்ளே வந்தல மேலே போக வேண்டானே, என்னை இப்படியே பயமுறுத்துவேன்ற மாதிரி உடனே மினாட்டாவை பார்த்து என்ன பையன்குள்ளலாம் உனக்கு பேச வருமா, நீ வேஸ்ட் பீஸ்ன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துட்டாங்கன்னு கிளம்பிடுறான். மினாட்டாக்கு வருதே பாருங்க கோவம். அவன் பாட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு என்னையே பார்த்து வேஸ்ட் பீஸ் நான் சொல்லிட்டு போறேன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக டோர்கிட்டேருந்து மெசேஜ் அவன் வந்து மீனாக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம மினாட்டோட அம்மா வர பார்க்குறாங்க. என்ன இவன் ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா, ஏ மினாட்டோ ஏண்டி ஃபோனை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லும்போது மினாட்டோ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைமான்னு சொல்லிட்டு கையிலேருந்து ஏதோ பேக்லேருந்து 2 ஃபோன் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாள். அவங்க அம்மாவை நோட் பண்ணுறாங்க. அப்போ மினாட்டா பாத்ரூமில் போயிட்டு என்ன டோரு சொல்லி எதுக்கு கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் டோரு சொல்கிறா இல்லை உன்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சா அதான் நான் உனக்கு கால் பண்ணேன், அது மட்டும் இல்லை நாளைக்கு நீ ஃப்ரீயா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டோரு கேட்கும்போது மினாட்டாவோ சரி மீட் பண்ணலாமே சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு காலை கட் பண்ணிடுறா. இதெல்லாம் கேட்ட வந்து மினாட்டோட அம்மா வெளியே தான் டோருக்குள்ளே நின்றுட்டு இருப்பாங்களா. இவன் டோரு தந்தோடனே மினாட்டோட அம்மா என்னடி பண்ணிட்டு இருக்க, எதனா தப்பான வேலை பார்க்குறியா, 2 ஃபோன் கையில் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கேட்கும்போது மினாட்டோ உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இது ஒரு ஃபோன் ஃப்ரெண்டு ஃபோன் இப்பெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பீங்களான்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து 2 கையிலே மறைச்சிக்கிட்டு வந்து ஓடிடுறா. மினாட்டோட அம்மா பார்த்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மினாட்டோ மறுபடியும் மீனா மாதிரி மேக்கப் போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக டோரு போயிட்டு மீட் பண்ண போயிடுறா. 2 பேருமே வந்து அக்வாரியம்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. டோருக்கு வந்து இந்த நண்டுன்னா ரொம்ப பிடிக்குமா, அதை பற்றிலாம் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க 2 பேருமே. ஆனால் மினாட்டாக்கு வந்து இவனை எப்படியாவது இன்னைக்கு பிரேக்கப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இது ரொம்ப தொடர்ந்து போயிட்டே இருக்கும், இப்பயே நம்ம சொல்லிடலாம் சொல்லிட்டு மினாட்டா வந்து வெளியே போகும்போது டோரு பார்த்து டோருன்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம டோரு என்ன நினச்சிக்கிறான்னா இவன் நம்ம வந்து ப்ரப்போசலுக்கு ஓகே சொல்ல போகிறான்னு தான் நினச்சிட்டு வேகமாக வந்து மினாட்டாவை கட்டி பிடிச்சி எனக்கு தெரியும் நீ இன்னைக்கு சுற்றி முடிச்சோடனே நீ இந்த மாதிரி தான் எனக்கு சொல்ல வருவேன்னு தெரியும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி சுற்ற ஆரம்பிச்சிடுறான். ரொம்ப ஹாப்பியாக பேசும்போது மினாட்டாக்கு வேறு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுது. ஏன்னா தூக்கிலாம் சுற்றும் போது அது டிஃப்ரெண்ட் ஃபீல் அவளுக்கு வந்துடுது. அதனால எதுவுமே சொல்லாமல் விட்டுடுறா. வீட்டுக்கு போயிட்டு பாத்ரூமை கழுவுறேன்ற பேரில் தொடச்சிக்கிட்டே நான் எப்படி சொல்லாமல் விட்டேன் இப்படிலாம் நடக்கக்கூடாது, எங்கன்னா போய் தப்பாக முடிச்சிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாத்ரூம் தொடச்சிக்கிட்டே. அங்கே கட் பண்ணால் டோரு தான் காட்டுறாங்க. டோரு வந்து ஒரு குரூப் டேட்டுக்கு போயிருக்கான். அதாவது குரூப் டேட்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கேங்கில் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி புக் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நிறைய பேர் மீட் பண்ணி பேசுவாங்க. அப்போ டோரு அங்கே போய் உக்காந்துட்டு இருப்பானா. அப்போ அங்கே போனாலே அவன் வந்து ரொம்ப பாப்புலரான பையன்ல, அதனால இவன் முன்னாடி டேட் பண்ண பொண்ணுங்க எல்லாம் அவனை சுற்றி வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சுதுங்க. அப்போ நம்ம மினாட்டாவும் அங்கே தான் போயிருப்பா. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரே காலேஜில் படிக்கிறவங்க தான், வேறு கிளாஸ் அவ்வளோதான். அப்போ மினாட்டா ஒன்று ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது ஃப்ரெண்டு ஒன்று ஹெல்ப் பண்ணுறா. மினாக்குன்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாலும் அந்த ஃபோனை கூடன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் வந்து ஃப்ரெண்டு என்ன மெசேஜ் பண்ணுறான்னா டோரு நீ எங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ டோரு வந்து யோசிக்கிறான், என்ன உண்மையை சொல்லலாமா இல்லை என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஃப்ரெண்டு என்ன யோசிச்சிருப்பானா இவன் போய் சொன்னால் அதை வச்சு இவனை பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் வந்து டோரு கரெக்டாக என்ன மெசேஜ் பண்ணிடுறான்னா இப்படி ஒரு குரூப் டேட் வந்திருக்கேன், காலேஜ்லேருந்து எல்லாரும் கூப்பிட்டாங்க, அதனால தான் இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது இந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு
மினாட்டாக்கு ஷாக்கு. என்னடி இவன் பொசுக்குன்னு உண்மையை சொல்லிட்டான், இவன் போய் சொன்னானா அதை வச்சு பிரேக்கப் போட்டுடலான்னு பார்த்தா இவன் இப்படி சொல்லிட்டானே பார்த்துட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டுக்காரி இன்னொரு மெசேஜ் என்ன போடுறான்னா, நீ அங்கே இருக்காத வெளியே போன்னு சொல்லணுன்னே இவன் உடனே நீ சொன்னா நான் கேட்பேன்ற மாதிரி வெளியே போயிடுறான். போயிட்டு மீனா நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் இன்னொரு மெசேஜ் இவன் போட்டு விட்டா. மினாட்டா உடனே வேகமாக ரெடி ஆகிட்டு வர மீனா மாதிரி உள்ள பார்ட்டியில் இருப்பால, இவ இப்படி வேகமாக ரெடி ஆகிட்டு வர டோரு உடனே மினாட்டாவை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு, மீனா நீ எனக்காக ஜெலஸ் ஆனியா, நீ அப்படி மெசேஜ் பண்ணதை பார்த்தோன்னே எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இப்படி வேற பொண்ணுங்க கூட ஒரு குரூப் டேட் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே நீ நாங்கள் வந்து கிளம்ப சொன்ன பார்த்தியா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு சொல்ல மினாட்டா பார்க்குறா. என்னடா அது இவனே என்னை பிரேக்கப் பண்ணுவான்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணா, இவனா அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறானே பார்த்துட்டே இருக்கும்போது டோரு உடனே ஒரு சாவி எடுத்து மினாட்டா கிட்ட கொடுக்குறான். மினாட்டா பார்த்துட்டு என்ன கீ இது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ தான் டோரு சொல்கிறான். என்னன்னு பார்த்தா டோரு வந்து அவங்க ஃபேமிலி கூட இருந்திருப்பான்ல இவ்வளோ நேரம் ஒரு வீட்டில், அந்த வீட்டில் இனிமேல் நான் இருக்க மாட்டேன், நான் தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன், இனிமேல் எப்போ வேணா அங்கே வரலான்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா டோரோட ஃப்ரெண்டு எல்லா லக்கேஜும் பேக் பண்ணி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் டோருக்காக. அப்போ மினாட்டாவும் பார்த்துட்டு இருக்கா, ஓ உண்மையாகவே இவன் போகிறானா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டே இருக்கும்போது டோரு வந்துட்டு சரி நான் எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டே இருக்கும்போது டோரு ஒன்றே மினாட்டாவை பார்த்து, என்ன உன் ஃபேஸ்க்கு எப்பயுமே மேக்கப்பே போட மாட்டியா, ஒரு கொண்டையை போட்டுக்கிறா, சுத்தமாக மேக்கப்பே போட மாட்டியா, பொண்ணு மாதிரி கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு போகும்போது வேற இவளுக்கு வந்து ஒரு பல்பை கொடுத்துட்டு போறானா. இப்படிலாம் பேசிட்டு மினாட்டோ இதெல்லாம் பார்த்து கோவப்படுறா. இருந்தாலும் இவளால தான் இப்போ வந்து டோரு ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வேற ஒரு வீட்டுக்கு போறான்னு தெரிஞ்சோன்னே மினாட்டாக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. 3 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. மினாட்டா அப்புறம் அவங்க அம்மா அப்பா 3 பேரும் நின்று சோகமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டோரு என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருப்பான் அவன் பழைய வீட்டில் இருந்து. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட கீயை கூட வந்து நம்ம மினாட்டோ கிட்ட கொடுத்துருப்பான். மீனான்னு நினச்சி தான் கொடுத்துருப்பான். நம்ம மீனாட்டோ வந்து வீட்டில் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பா, ரொம்ப கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணியிருப்பா, அவளால் தான் டோரு வந்து வீட்டை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. அதனாலே வந்து சரி அவனை வீட்டில் போய் பார்த்துட்டு எப்படின்னா பிரேக்கப்னு சொல்லிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இவ்வளோ மேக்கப் போட்டுட்ருக்கா. அவள் ஃப்ரெண்டு ஜூலி கிட்ட சொல்லி தான் மறுபடியும் மேக்கப் போட்டுட்ருக்கா. ஜூலி வந்து எப்படின்னா இந்த வாட்டி போய் பிரேக்கப் பண்ணிவிடு, இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, இன்னைக்கு வீடு வேற தனியாக எடுத்துட்டான்ற, உன்னை வேறு ரூமுக்குலாம் வர சொல்கிறான்ற, இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அமைச்சிருப்பா. நம்ம மினாட்டோ எப்படின்னா தைரியத்தை வர வலிச்சிட்டு நம்ம போய் கதவு தட்டுவோம் பிரேக்கப் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இவளும் போயிட்டு கதவு தட்டிட்டு இருக்கா. ஆனால் உள்ள இருந்து யார் வராங்கன்னு பார்த்தா டோரோட ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ஏய் நீயா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேர் மென்ஷன் பண்ணல. அவன் மினாட்டோ மைண்டில் வச்சுட்டு தான் மினாட்டோ மாதிரி இருக்காளேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் மினாட்டோ வந்து நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் யார் சொல்கிறீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போதே டோருக்கு புரிஞ்சிடுது. அவன் வேகமாக வெளியே வந்து மினாட்டோவை பின்னாடி மறைச்சி வச்சுட்டு, டே ஃப்ரெண்டு இப்போ நீ தயவு செஞ்சு கிளம்பு, அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நீ நினைக்கிற ஆள்லாம் அவள் கிடையாது, இங்கேருந்து ஒழுங்காக கிளம்பி போய்ட்டு நாங்கள் பிஸியாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி டோரு வந்து ஃப்ரெண்டு பிடிச்சி மிரட்ட. ஃப்ரெண்டுக்காரனும் சரி அதுக்கு ஏன்டா அப்படி மிரட்டுறா, சரி ஓகே ஏதோ தெரிஞ்ச பொண்ணு மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி பேசினேன், அதுக்கு நீ இப்படியா மிரட்டுவ, சரி ஓகே உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, சரி நான் போயிட்டு வரேன் நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை வந்து சரிடா கிளம்புறேன், கேர்ள் ஃப்ரெண்டு வந்தோடனே ஃப்ரெண்டு கைட்டி விடுற பார்த்தியா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம மினாட்டாக்கு ஒரு பாயை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான், 2 பேருக்கும் பாய் சொல்லிட்டு. நம்ம டோருவும் மினாட்டாவை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு சாவி கொடுத்தேன்னா ஆனால் சொல்லிட்டு வர மாட்டியா, ஃப்ரெண்டுலாம் இருந்தாங்கல்ல அவங்கக்கிட்டலாம் உன்னை ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்ல, சொல்லிட்டு வந்திருக்கலாம்லன்னு கேட்கும்போது மினாட்டாவும் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், அதனால தான் நான் சொல்லாமல் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளும் போயிட்டு உக்காந்துக்கிறாளா. டோரை கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயம் சொல்லணும்னு உட்கார வைக்கிறா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வேறு சொல்கிறா. என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஜூலி ஒரு ஐடியா கொடுத்துருப்பா எப்படி பிரேக்கப் பண்ணுன்றதுக்காக. அது என்னன்னா உங்கள் அப்பா வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு, அதனால இப்போ நான் போய் ஆகணும், அதனால பிரேக்கப் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பா. அதனால் நம்ம மினாட்டோ வந்து டோருவை பார்த்து டோரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், என் அப்பாவுக்கு இங்கே ஆல்ரெடி ஜாப் இருந்ததில்ல, அவருக்கு இப்போ அவரோட ஆஃபீஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அதுவும் ஃபாரின் கண்ட்ரிலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட நேம் சொல்கிறா. அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா என்னால் லாங் டிஸ்டன்ஸ் லவ்வெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, நான் அவங்க கூட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லும்போது டோரோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுது. இவனோட பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி தான் டோரு வந்து அப்படி கல் மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இதில் மினாட்டோ வேற டோரு வேற வழி இல்லை நம்ம இதை தான் பண்ணியாகணுன்ற மாதிரி சொல்லும் போதே டோரு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சுது. என்னன்னு பார்த்தா குழந்தை மாதிரி உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறான். இல்லை என்னால் பிரேக்கப்பில் பண்ண முடியாது, நான் பிரேக்கப் பண்ண மாட்டேன், நம்ம வேணா லாங் டிஸ்டன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஏன் இப்படி பிரேக்கப் பண்ணலான்னு சொல்கிறேன், என்னால் அது முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம மினாட்டோக்கே ஒரு கட்டத்தில் தாங்க முடியல. போய் அவன் கண்ணத்தை பிடிச்சிட்டு அழாத டோரு சாரின்னு சொல்லும் போது டோரு உடனே மினாட்டோவை கட்டி பிடிச்சிட்டு மினாட்டோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் லவ் யூன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் பொண்ணே அது நீ தான், எத்தனை பொண்ணை நான் இது வரைக்கும் டேட் பண்ணியிருந்தாலும் லவ் யூன்னு சொன்னது உங்கள்கிட்ட மட்டும்தான் சொல்லும் போது நம்ம மினாட்டோக்கு நம்ப முடியல. இருந்தாலும் ஓ உண்மையாவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. டோருவும் ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னால் உன்னை பிரேக்கப் பண்ணுறதை நினச்சி கூட பார்க்க முடியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு டோரு சொல்லிட்டு அழும்போது, ஆனால் நம்ம மினாட்டோ என்ன சொல்கிறான்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க டோரு, நம்ம பிரேக்கப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, நான் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. மினாட்டோக்கு ஒரு பக்கம் ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது, இப்படி ஒன்று ஏமாற்றி இப்படி கதற வச்சிட்டுமே, ரிவெஞ்சு இப்படியே எடுக்கணுன்ற மாதிரி கதறிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் போகுது. நம்ம மினாட்டோவும் அவளோட ஹிஸ்ட்ரி கிளாஸுக்கு போகிறா, நிறைய படிக்கிறா, இருந்தாலும் அவளோட மைண்ட் அவளுக்கு சரியாக இல்லவே இல்லை.
டோருவை எப்படி ஹர்ட் பண்ணி ஒரு வீட்டுக்கு தனியாக அமைச்சு இவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்கணுமான்ற மாதிரி தான் யோசிக்கிறா. அப்போ கராசமா வந்து நம்ம மினாட்டோ கிட்ட பேசுகிறானா, மினாட்டோவை பார்த்து, மினாட்டோ இப்போலாம் நீ கிளாஸில் ஆக்டிவாகவே இல்லையே, எதனா ப்ராப்ளம் அவனுக்கு, உனக்காக நான் இருக்கேன், எதனா ப்ராப்ளம்னா நீ என்கிட்ட சொல்லு, என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோ, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு மினாட்டோவை கட்டி பிடிச்சிடுறான். நம்ம மினாட்டோக்கா என்னடா அது திடீர்னு இவ வேற கட்டி பிடிக்கிறான், வந்தால் ஒரேடியாக குரூப்பாக எல்லாரும் என்கிட்ட வந்து பேசுகிறானுங்க, இல்லைன்னா எவனுமே எனக்கு கண்டுக்கவே மாட்டானுங்களே அப்படின்ற மாதிரி தான் அவன் நினச்சிட்டு இருக்கா. இவன் ஏன் இப்போ கட்டி பிடிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் கராசமா சொல்கிறான், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு எதனா ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக என்னை வந்து கேளு, ஏதோ யோசிக்காதுன்னு சொல்லிட்டு கராசமும் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம மினாட்டோ தான் காட்டுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, இவ்வளோ வேலையை பார்த்துட்டு இருக்கா. அப்போ டோரோட ஃப்ரெண்டு வந்து மினாட்டோவை பார்த்து, மினாட்டோ உன் அண்ணனை பற்றி எதனா தெரியுமா, உன் அண்ணன் இப்பெல்லாம் பேசவே மாட்டான், அவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கானன்றது கூட எனக்கு தெரியல, அந்த பொண்ணு கூட பிரேக்கப் பண்ணதுலேருந்து அவன் சரியாக சாப்பிட்றது கிடையாது, யார்கிட்டையும் வந்து பேசுறது கிடையாது, அதான் உங்கள் வீட்டில் இருக்கானா இல்லை அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கானான்னு கேட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்லும்போது நம்ம மினாட்டோ என்ன சொல்கிறான்னா, இல்லை என் அண்ணன் இந்த வீட்டிலலாம் வந்து இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன், ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஆனால் ஃப்ரெண்டுக்காரனே எனக்கே தெரியலேன்ற மாதிரி சொல்லிடுவோம். மினாட்டோக்கு என்ன பண்ணுறதே புரியல. ஸ்ட்ரெயிட்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கதவு தட்டுன்னு தட்டிட்டு டோரு வெளியவான்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம டோருக்கு என்ன வாய்ஸ் கேட்குதுன்னா, நம்ம மீனா தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு கதவு திறந்து மீனா நீ வந்துட்டி அப்படின்ற மாதிரி பார்க்க அவன் மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்குது, ஒரே எலும்பு தோளமாக கிடக்குறான், ஒன்றுமே சாப்பிடல போல. மினாட்டோ அவனை பார்த்துட்டு, என்ன டோரு இப்படி இருக்கா, ஏன் ஒழுங்காக சாப்பிட்லையா, என்னாச்சு உனக்கு, என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டோரு ஒன்னே இது உனக்கு தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நீ ஏன் கேட்டுட்டு இருக்க, ஒழுங்காக அங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம மினாட்டோவை கண்டுக்க கூட இல்லை, கதவு சாத்திட்டு உள்ளே போயிட்டான். நம்ம மினாட்டோக்கு ஒரே வருத்தமாக இருக்குது, மீனாக்காக இப்படி ஆயிடுறானே இவன், விட்டா செத்துருவான் போலியே, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சி ஒருத்தங்களை இப்படி ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் நம்ம மினாட்டா. அதனாலே ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு, அதெல்லாம் தெரியாதுரி, எனக்கு மேக்கப் போட்டு விட்டே ஆகணும், நான் வந்து அவனை எப்படின்னா ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் அவன் இப்படி ஃபீல் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எப்படியா மீனாவாக போயிட்டு அவனை மறுபடியும் பழைய நிலைமைக்கு நான் வர வைக்கணும், இதை நான் பண்ணிதான் ஆகணும் ஜூலி, வேறு வழி கிடையாது, இந்த நேரத்தில் அண்ணன் தங்கச்சின்லாம் பார்த்தா அவன் உயிருக்கு என்ன ஆகும் தெரியாது, ஏன்னா அந்த நிலைமையில் அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி மினாட்டோ சொல்லும் போது ஜூலிக்கு அதுவும் புரியுது. அதனால ஜூலி மினாட்டோவை பார்த்து, மினாட்டோ உன் நிலைமை எனக்கு புரியுது, உனக்காக நான் எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம மினாட்டோவை மேக்கப்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டா. உள்ளே போயிட்டு என்ன பேசுறதுன்னு தெரியலேன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் போகிறா. போயிட்டு கதவு தட்டுறா. கதவு தட்டும் போது டோரு நான் திரும்ப வந்துட்டேன், கதவு தரேன்னு சொல்ல, அப்போ டோரு நம்ப மாட்டான், யாரு மினாவான்னு கேட்க நம்ம மினாட்டோவும் ஆமாம் நான் தான் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டோரு உடனே கதவு திறந்து பார்க்க முன்னாடி மினா நிற்கிறத பார்த்த உடனே மினா நீ அப்படின்ற மாதிரி மினாட்டோவை பார்த்து கேட்க மினாட்டோவும் ஆமாம் நான் தான் டோரு அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொல்லும் போது நம்ம டோரு உடனே வெளியே யார் இருந்தாலும் பரவாயில்லடா நான் கட்டி பிடிப்பேன்னு சொல்லிட்டு மினாட்டோவை அந்த இடத்துல பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு உன்னை நான் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம மினாட்டோ அப்போ என்ன சொல்கிறான்னா, என்ன டோரு சரியாக சாப்பிடவே இல்லையா, நீ ஏன் இப்படி இருக்க, ஒழுங்காக சாப்பிடணும் சரியா, சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது டோரு ஒன்னே இல்லை நீ இல்லாமல் எனக்கு சாப்பிடக்கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வரானா. நம்ம மின்னாட்ட உடனே அதெல்லாம் இல்லை வெளியே இருக்கிறோம் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை ஆன்ட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன், 3 நாள் இங்கே தான் இருப்பேன், 3 நாள் வேணால் நம்ம டேட்டை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இப்போ நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம மின்னாட்டை கிளம்பலான்னு பார்க்கும்போது டோரு வந்து இல்லை எனக்கு உன்னை விட்டு பிரிய மனசே இல்லைன்னு சொல்லும் போது நம்ம மின்னாட்டை வந்து அதான் 3 நாள் சுத்த தானே போகிறோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறா. அங்கே பார்த்தா டோரு வந்து சந்தோஷத்தில் குச்சிட்டு இருக்கான். இதை பார்த்த மின்னாட்டவும் அப்பா எப்படியோ அவனை பழைய நிலைமைக்கு கொஞ்சம் வர வச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டோரு பின்னாடி 2 கையும் நல்லா டாட்டா காமிச்சு ஆட்டிட்டு இருக்கானா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அவங்க 3 நாள் டேட்டா ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. நம்ம மினாட்டாவும் டோருவும் மாற்றி அவங்களுக்கு பிடிச்ச இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் சுற்றுறாங்க, ஜாலியாக விளாட்றாங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்க லைஃப்பை வந்து 2 பேருமே சூப்பராக ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கராசமா ஒரு பக்கம் அந்த வழியில் போயிட்டுருப்பானா. அப்போ நம்ம மினாட்டோவை பார்த்துடுறான். ஆனால் அவனுக்கே புரியல இது மினோட்டாவா இல்லை என்ன பொண்ணு இது வித்தியாசமாக இருக்கே, ஆனால் இந்த பொண்ணு சுற்றுறது வந்து மினாட்டோட அண்ணன் கூட சுற்றிட்டு இருக்கே, என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் கராசம்மா பார்த்துட்ருக்கான். கராசம்மாவுக்கு லைட்டாக சந்தேகம் வரமே தான் இருக்குது, ஆனால் ஏதோ இப்போதைக்கு வெளியே காட்டிக்கல. அவனுக்கான டவுட்டாக இருக்குது இது மினாட்டோவா இல்லை மினாட்டோ இல்லாமல் வேற ஒரு பொண்ணாக தான் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ மினாட்டோவை இன்னொரு நாள் ஹிஸ்ட்ரி கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது அவங்க வீட்டுக்கு போகிற வழியிலே பேசிட்டு வருவானா. மினாட்டோ கிட்ட எதையும் கேட்டுக்கல, இது மாதிரி உன் அண்ணன் கூட ஒன்று மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லிக்கல, அவன் பாட்டுக்கு நார்மலாக பேசிட்டு வரான், உனக்கு ஓகே வந்த ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு மாதிரி தான் கேட்டுட்டு வரான். இதில் வர மின்னாட்டோட அம்மா வர பின்னாடியே ஷாப்பிங் போயிட்டு நடந்துட்டு வந்துட்டு இருப்பாங்க போல. டோருவும் அப்போ கூட தான் வந்துட்டு இருக்கான் அவங்க அம்மா கூட, ஏதோ இன்னைக்கு டின்னர் மாதிரி போல அவங்க வீட்டில், அதனால டோருவும் இன்னைக்கு வந்திருப்பான் போல. நம்ம மின்னாட்டோட அம்மா மின்னாட்டோவை பார்த்தோன்னே மின்னாட்டா யார் அந்த பையன் என்ன பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது மின்னாட்டோவும் அம்மா ஏம்மா அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்லைம்மா
இவன் வந்து ஃப்ரெண்டு தான், உங்களுக்கு தெரியாதா, மிடில் ஸ்கூலில் வந்து கராசாமாமா இவன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே மினாட்டோட அம்மாவும் உன் ஃப்ரெண்டா, சரி ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் மீட்டு ரொம்ப காஸ்ட்லியான மீட்டு, அவனை வேணால் டின்னர் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கராசமாலாம் வரமாட்டாமா அப்படின்ற மாதிரி தான் மினாட்டா சொல்கிறான். ஆனால் கராசமா நான் வரேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் டின்னரில் ஃபேமிலியாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யாருன்னா மினாட்டோட அப்பா அம்மா, அப்புறம் டோரு, அப்புறம் கராசமா, மீனாட்டா எல்லாரும் உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மினாட்டோட அம்மா டக்குன்னு என்ன சொல்கிறாங்கன்னா கராசமா பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மினாட்டா சின்ன வயசில் வந்து கராசமா கூட டேட் பண்ணணும்லாம் நினச்சிருப்பாலாம். அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம மினாட்டோ அம்மா போய் சிக்கன் எடுத்துட்டு வாங்க, இந்த கதையில் சொல்லாதீங்கன்ற மாதிரி அவங்க அம்மாவை அமுச்சு விட்டுறா. அப்போ கராசமா என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்னா அப்படியே டோரு பற்றி சொல்கிற மாதிரி டோரு பார்த்து என்ன டோரு ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுற்றிட்டு இருந்த போல் அவங்க கூட பார்க்க யாரையோ பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மினாட்டாக்கு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி புரிஞ்சிச்சு. ஆனால் டோருக்கு வந்து ஐயோ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து என் தங்கச்சி மாதிரி இருக்கா அப்படின்றத இதை கரசம்மா வந்து மினாட்டா கிட்ட சொல்லிடுவான் போலியன்ற மாதிரி டோரு பயத்திலேயே சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏஞ்சி நின்றுட்டு கரசம்மா பார்த்து கரசம்மா உன்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்ற மாதிரி கூப்பிட கரசம்மாவோ ஓ இப்பயே பேசணுமா, சாப்பிட்டுட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டோரு வந்து இப்பயே பேசணும் ஒழுங்கவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கரசம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறான். மினாட்டாக்கு ஒன்றும் புரியல, இந்த கரசம்மாக்கு உண்மையாகவே தெரிஞ்சிருக்குமா, நான் தான் அந்த பொண்ணுன்றது தெரிஞ்சிருக்குமான்ற மாதிரி பயத்திலே இருக்கா. வெளியே பார்த்தா ஏதோ சவுண்டாக கேட்குது. மினாட்டா போய் பார்த்தா டோரு வந்து கரசம்மா போட்டு குத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம மினாட்டோ தான் தடுத்துட்டு இருக்கா, டே ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கா, அவனை ஏன்டா அடிக்கிறேன்ற மாதிரி டோரு அமுச்சு விட்டுடுறா. அதுக்கப்புறம் கரசம்மாவை பார்த்து கரசம்மா உனக்கு ஓகேவான்னு கேட்க அது மட்டும் இல்லை கரசம்மா நீ என் கூட வாங்கிட்டு கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்காங்க, போய் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. மினாட்டா எல்லா உண்மையும் சொல்லிடுறா. இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு என் அண்ணன் கிட்ட இப்படி வேற ஒரு பொண்ணாக வேஷம் போட்டு போய் நின்று பேசிட்டேன், ஆனால் அது இந்த அளவுக்கு வந்துருச்சு, ஒரு லவ் அளவுக்கு வந்துச்சு, நான் சீக்கிரமாக இதை எப்படின்னா முடிச்சிடுவேன், அதனால தான் அன்றைக்கி சுற்றுற நிலமெல்லாம் வந்துச்சுன்ற மாதிரி சொல்லும் போது அப்போ கரசம்மா வந்து ஒன் சைடாக நம்ம மினாட்டாவை லவ் பண்ணிட்டு இருப்பான்ல. மினாட்டா இப்படி சொன்னது கேட்டோன்னே ஓ இதுதான் விஷயமா, சப்போஸ் எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து என் தங்கச்சி எனக்கே தெரியாமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அதை நான் என்ன நினச்சிருப்பேன் தெரியுமா, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக நினச்சி ஃபீல் பண்ணியிருப்பேன், ரொம்ப கேவலமான விஷயம் இது, இந்த மாதிரி விஷயத்தில் உனக்கு எந்த சப்போர்ட்டும் என்னால் பண்ண முடியாது, உனக்கு எந்த ஹெல்ப்பும் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம மினாட்டை அதை கேட்டுட்டு ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், உண்மையான அண்ணன் தங்கச்சி இப்படி பண்ணும்போது டிஸ்கஸ்டிங்காக தான் ஃபீல் ஆகும், நானும் இது எப்படின்னா முடிச்சிடுவேன் சீக்கிரம், அது வரைக்கும் நீ சொல்லாதேன்னு சொல்ல அதுக்கு கரசமா என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அதே மாதிரி என்னால் உனக்கு எந்த சப்போர்ட்டை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறானா. மினாட்டா வீட்டுக்கு போகும்போது ரொம்ப யோசிச்சுட்டே போகிறேன், என்ன கரசமா இப்படி சொல்லிட்டான், கண்டிப்பாக இப்படி ஒரு அண்ணன் தங்கச்சியாக இருந்தால் டிஸ்கஸ்டிங்காக தான் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த உண்மை மட்டும் டோருக்கு தெரிஞ்சால் டோரு என்ன மன்னிப்பானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கா. ஒரு பக்கம் டோரு வீட்டில் இருந்துட்டு அதாவது அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு மீனாவோட ஃபோட்டோவும் இவனோட ஃபோட்டோவும் சேர்ந்து வச்ச மாதிரி இருக்குமா, ஃபோட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். மீனாவோட ஃபோட்டோ பார்த்து ரொம்ப சாரின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து மீனாவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு மீனா அவங்ககிட்ட ஒன்று முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாதிரி டோரு பேசிகிட்டு இருக்கான். அப்போ டோரு என்ன சொல்கிறான்னா நம்ம இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண வேணாம், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் மினாட்டாக்கு இதை கேட்டோன்னே என்னது இவன் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தானே எப்படி இவன் சொன்னான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு ஆமாம் எதுக்கு திடீர்னு இப்படி சொல்கிற டோரு அப்படின்ற மாதிரி டோருவை பார்த்து மினாட்டா கேட்கும்போது அப்போ டோரு சொல்கிறான் இல்லை நான் இது வரைக்கும் உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை ஒருத்தங்களாக நினச்சி உன்னை அவங்கள மாதிரி ட்ரீட் பண்ணி அதனால தான் உன்னை லவ் பண்ணனே தவிர உன்னை நீயா பார்த்து உன்னை நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எதை மீன் பண்ணி சொல்கிறான்னா இவங்க தங்கச்சியை நினச்சி ஃபீல் பண்ணி சொல்கிறானா இல்லை என்ன நினச்சி ஃபீல் பண்ணி சொல்கிறான்றது இப்போ நமக்கு தெரியாது. அப்போ மினாட்டா என்ன கேட்குறான்னா சரி ஓகே யாரையோ நினச்சி அவங்கள மாதிரி இருக்கேன்றதுக்காக தான் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, அது யார் அப்படின்ற மாதிரி மினாட்டா கேட்குறா. அப்போ தான் டோரு சொல்கிறான் நீ நினைக்கிறவங்க இப்போ உயிரோடு இல்லை, அவங்க வந்து இப்போ இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போனதுனால தான் அவங்களா நினச்சி உன்னை லவ் பண்ணிட்டேன், உன்னை இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி டோரு சொல்லிட்டு இருக்கான். அதனால பிரேக்கப்பும் பண்ணிக்கிறாங்க. நம்ம மினாட்டா வீட்டுக்கு போயிட்டு அதாவது ஜூலியோட வீட்டுக்கு போயிட்டு ஜூலிக்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி எவ்வளோ ஒரு பொண்ணை நினச்சி தான் என்ன லவ் பண்ணானா அவன், அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு இப்போ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது ஜூலி என்ன சொல்கிறேன்னா சரி இதெல்லாம் நினச்சி நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இதனால உனக்கு ஒரு நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு, டோரும் இதனால எதுக்கும் இனிமேல் ஃபீல் பண்ணி சாப்பிடாம இருந்து உடம்புக்கு எடுத்துக்க மாட்டான், ஏன்னா அவனே தானே பிரேக்கப் பண்ணா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி உனக்கும் இனிமேல் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, நீ தப்பிச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இருந்தாலும் மினாட்டை வந்து கரெக்டு தான், சிப்ளிங்ஸ் வந்து இப்படி லவ் பண்ணுறதுலாம் ரொம்ப கேவலமாக டிஸ்கஸ்டிங்கான விஷயம் தானே, இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு இல்லைன்ற மாதிரி அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அங்கே வீட்டுக்கு போய் பார்க்குறாளா மினாட்டோ, அப்போ வந்து டோரு வந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டான் போல, பிரேக்கப்லாம் பண்ணிட்டால இதுக்கு மேலே தனியாக இருந்து என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆகி வந்துட்டான். மினாட்டோவும் எதுவும் கேட்டுக்கல, அவள் பாட்டுக்கு சைலண்ட்டாக நின்று பார்த்துட்டு இருக்கா. சரி ஓகே எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. மறுபடியும் ஹிஸ்ட்ரி கிளாஸில் கராசமாவும் மினாட்டாவும் மீட் பண்ணுறாங்க. கராசமா மினாட்டாவை பார்த்து சாரி கேட்குறான். என்ன சொல்கிறான்னா அன்றைக்கி உன்னை பார்த்து அப்படி பேசியிருக்க கூடாது, நீ ஏதோ ஃபீல் பண்ணி என்கிட்ட சொல்கிற,
அந்த டைமில் நான் உங்களை வந்து எப்படி சொல்லிட்டேன்னா டிஸ்கஸ்டிங் சொல்லிட்டேன், உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு வேறு சொல்லிட்டேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து நான் அப்படி உன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாதுல, அதனால தான் சாரி கேட்குறேன். நீ ஏன் ஆல்ரெடி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது மீனாட்ட என்ன சொல்கிறான்னா, இனிமேல் ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லாம் முடிஞ்சிச்சு, நாங்கள் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லும்போது அப்போ கரசாம என்ன சொல்கிறான்னா, சரி நீ ஆல்ரெடி ஃபீலிங்கில் தானே இருப்ப, நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு டூர் போயிட்டு வரலான்ற மாதிரி கரசாம கூப்பிட மீனாட்ட ஆல்ரெடி லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால கரசாம கூட வெளியே போகிறதுக்கு ஓகே சொல்லிடுறா. ஸ்டேவே 2 பேரும் ஒரு கேஸ்டில் சுற்றி பார்க்க கிளம்பிட்டாங்க. ஏன்னா 2 பேருமே ஒரு ஹிஸ்ட்ரி குரூப்பை சேர்ந்தவங்க தானே, அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால 2 பேரும் அங்கே போய் பார்க்கலான்ற மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தா டோர் வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம மின்னட்டோட அம்மா டோரை பார்த்து, மின்னட்டோ வந்து இன்னைக்கு வெளியே போயிட்டா, யார் கூட போயிட்டா தெரியுமா, கரசம்மா கூட தான் போயிருக்கா. ஆல்ரெடி கரசம்மா வந்து அவளோட சின்ன வயசு க்ரஷ், இன்னைக்கு வந்து அவங்க கூட தான் ஏதோ கேஸ்டில் சுற்றி பார்க்குறேன், வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, என்ன பண்ணிட்டு வருவான்னு தெரியல, வந்தால் தான் தெரியுன்ற மாதிரி மின்னட்டோட அம்மா டோரு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. டோருக்கு இதை பார்த்தா கடுப்பாகிற மாதிரி தான் இருக்கு. மின்னட்டோ வந்து அந்த கரசம்மா கூட வெளியே போயிருப்பால, ஏதோ கேஸ்டிலோட மேலே உச்சியில் போய் நின்றுட்டு கீழே இருக்க பிளேஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்க வியூ பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லை, இந்த கேஸ்டில் வந்து அவங்க வீடெல்லாம் தள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்கா. ஆல்ரெடி ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் டே போகிறதுக்கு மிட் நைட்டுக்கு மேலே ஆகிடும். அதனால கரசம்மா என்ன சொல்கிறான்னா, இன்னும் கொஞ்சம் இடம்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, அதனால இன்றைக்கி நைட்டு இங்கே எதனா ஹோட்டலில் கீழே ஸ்டே பண்ணிக்கலாம், சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு கிளம்பிடலான்ற மாதிரி கரசம்மா சொல்ல மீனாட்ட யோசிக்கிறேன், என்ன இவன் இப்படி தங்கலாம்லாம் சொல்கிறானே, நம்ம எப்படி ஸ்டே பண்ணுறது, அதுவும் தனியாக இவன் கூட எப்படி ஸ்டே பண்ணுறதுன்ற மாதிரி தான் யோசிக்கிறா. இருந்தாலுமே கரசம்மா வந்து ரொம்ப நல்ல பையன், ஸ்மிட் ஸ்கூலில் வந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பான்ல, அதனால மீனாட்டாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், இவனை நம்பலாம் இருக்கலான்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு, சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஸ்டே பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டே வந்து மீதியை பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம், நானும் வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மின்னாட்டவும் சொல்ல கரசம்மா ஒரு மாதிரி சந்தோஷப்படுறான். ஏதோ இவன் நினைச்சதே நடக்க போற மாதிரி அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா மினாட்டோ வந்து இவன் கூட ஒரு நைட்டு ஸ்டே பண்ண போறது இவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. கரசமும் மினாட்டோவும் அந்த கேஸ்டல்லாம் சுத்தி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கும்போது மினாட்டோ வந்து சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா டைம் ஆயிடுச்சு, மீதி எல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லும் போது கரசம் ஒண்ணு, நீ கவலைப்படாத, இன்னைக்கு நைட் நான் ஹோட்டல் புக் பண்ணிட்டேன், நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்ணலான்னு சொல்லிடுறான். அவன் சிரிச்சுட்டே தான் சொல்றான். ஆனா மினாட்டோக்கு இதை கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இது, இவன் பாட்டுக்கு ரூமை புக் பண்ணிட்டேன் வான்ற மாதிரி கையை பிடிச்சி கூட்டிட்டு போறான்னு இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. ஒரு பக்கம் டோரு வந்து அவங்க அம்மா அப்பா கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பானா. அப்போ வந்து டோருவோட அப்பா என்ன சொல்றாங்கன்னா, எங்க மினாட்டோ இன்னும் வீட்டுக்கே வரல, எப்பயுமே நைட்டு வந்துருவாளேன்ற மாதிரி கேட்கும்போது அப்போதான் மினாட்டோட அம்மா சொல்றாங்க, மினாட்டோ இப்போ பண்றதுலாம் சரியே இல்லை, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும்போது டோரு கேட்குறான், ஏமா அப்படி சொல்றீங்க, என்னாச்சு, மினாட்டோ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒரு பக்கம் டோருவோட அப்பாவும் மினாட்டோட அம்மாவை பார்த்து, ஏமா அப்படி சொல்லிட்டு இருக்க, பொண்ணு என்ன அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் மினாட்டோட அம்மா சொல்றாங்க, இல்ல அவ இப்பெல்லாம் 2 ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கா, 2 ஃபோன் வச்சு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா, யார்கிட்ட பேசுறானே தெரியல, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குன்ற மாதிரி மினாட்டோட அம்மா ஏதோ பயத்தில் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மினாட்டோட அப்பாவும் அதெல்லாம் ஏதோ இருக்காதுன்ற மாதிரி தான் கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. ஆனால் டோருக்கு எல்லா விஷயமே உண்மை தெரிய வருது. டோர் யோசிக்க ஆரம்பிச்சிடறான், எப்படி இந்த பொண்ணு 2 ஃபோன் வச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் கரசம்மா ஹோட்டல் புக் பண்ணியிருப்பான்ல, 2 பெட் இருக்க ஒரு ரூமாக தான் புக் பண்ணியிருப்பான் போல. அவன் பாட்டுக்குள்ளே போனவன் உட்காந்துடுறான் பெட்டில். மினாட்டாவை பார்த்து மினாட்டா ஏன் வரலையான்னு கேட்கும்போது மினாட்டாவுக்கு ஒரு மாதிரி தயங்குறா. இந்த மாதிரி யார்கிட்டும் தனியாக அவ்வளோ நாள் ஸ்டே பண்ணது கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் கூட இப்போ ஸ்டே பண்ண போகும்போது அவளுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. அதனாலே மினாட்டை வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கரசம்மா கேட்குறான், ஏன் உனக்கு என்னாச்சு, ஏன் அங்கேயே நின்றுட்டு இருக்க, வந்து தூங்கலையா, நம்ம நாளைக்கு எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லும்போது மினாட்டோ வரமாட்டாளா, நான் போகிறேன்ற மாதிரி சொல்லும்போது கரசம்மாவும் சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ போயிடலாம், இப்போ கூட புல்லட் ட்ரெயின் இருக்கும், அவைலபிளாக தான் இருக்கும், நீ பிடிச்சி போயிடுன்னு சொல்லும்போது மினாட்டோ ஏதாவது சான்ஸ்ன்ற மாதிரி சரி நான் போகிறேன்னு கிளம்ப பார்க்குறா. அவள் கிளம்பலான்னு போகும்போது கரசம்மா ஒன்னே, அப்படி நீ போனீன்னா உன்னோட விஷயம் எல்லாத்தையுமே நான் உன் அண்ணன்ட்ட சொல்லிடுவேன், இதான் வேற ஒரு பொண்ணை நடிச்சிட்டு இருக்கேன்னு உன் அண்ணன் கிட்ட சொன்னா என்னவும் தெரியும்ல அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டா. நம்ம மினாட்டோ வந்து என்னோட திடீர்னு பிளாக்மெயிலாம் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, இந்த கரசம்மா என்ன சொல்கிறான்னா, உன் அண்ணனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவன் உன்னை மன்னிப்பா நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி இவன் கேட்க மினாட்டோ உடனே, அவன் என்ன மன்னிச்சா என்ன மன்னிக்கலன்னா உனக்கு என்ன, இந்த விஷயம் எப்படியோ என்னைக்குன்னா ஒரு நாள் அவனுக்கு தெரியதான் போகுது, அதுக்காக நான் இதை மறைச்சு வச்சுட்டே இருக்க முடியுமா, அதனால அவனுக்கு தெரியத்தை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாதுன்ற மாதிரி மினாட்டா சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக தான் மூஞ்சி வச்சுட்டு இருக்கா. என்னதான் இவ வெளிப்படையாக அப்படி பேசினாலும் அவன் மனசுக்குள்ள இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவன் எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவான்னு தெரியலன்ற மாதிரி தான் பயந்துட்டு இருக்கா. டோர் மேலே இவளுக்கு ரொம்பவே பாசம் இருக்கு, அதனால தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கா. அப்போ கரசம்மா என்ன சொல்கிறான்னா, ஓ அப்போ உனக்கு எந்த கவலையும் இல்லை, சரி ஓகே நான் சொல்கிறத பண்ணுன்னு சொல்லிட்டு பாத்ரூம் கதவு திறந்து சரி ஃபஸ்ட்டு போய் நீ குளிச்சுட்டு வா மீதி அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் கதவை திறக்கிறான். அப்போ மினாட்டாவும் இவன் எதுவும் பிளாக்மெயில் பண்ணுறான், உண்மையாக சொல்லிட்டு வா போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவளுக்கு ஒரு பக்கம் பயம் இருக்குல்ல, இவன் உண்மையாகவே டோருக்கிட்ட இப்படிலாம் சொல்லிட்டா எதனா ப்ராப்ளம் வந்துடும் நினச்சிட்டு தான் சரி இவன் சொல்கிறத கேட்கலான்ற மாதிரி குளிக்க இவ பாட்டுக்கு போயிடுறா, எதுவுமே நோ சொல்லாமல். கரசம்மாவும் இதெல்லாம் பார்க்குறான். இருந்தாலுமே அவன் உள்ள ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே நீ போகலாம் வேணாம், இதுக்கு
இதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட பேச விரும்பல, இது ரொம்ப எல்லை மீறி போயிட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறான். என்னென்னு பார்த்தா இவ்வளோ நேரம் வந்து கராசமா பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி தானே பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அவன் உண்மையாலே பிளாக்மெயில் பண்ணியிருக்க மாட்டான். இப்போ தான் நம்ம ஹீரோனை பார்த்து, அதாவது மினட்டோவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, மினட்டோ நீ உன்னோட பிரதர்கிட்ட உண்மை தெரிஞ்சுன்றதுக்காக நீ எந்த நிலைமைக்கு கூட போகிறேன்னு எனக்கு தெரியுது. அது நீ இதுக்கு மேலே விட்டுறது உனக்கு நல்லது. நீ முடிஞ்சிருச்சு அப்பயே சொன்னல, உன்னோட அண்ணன் கூட நீ பிரேக்கப் பண்ணிட்ட அப்படிலாம் சொன்ன தெரியுமா? அது கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி உன்னை ரூம் வரைக்கும் கூப்பிட்டு வந்து இப்படிலாம் பண்ண வச்சு பார்த்தேன். ஆனால் உனக்கு ரொம்பவே ஒரு ஆக்வர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு பார்த்தியா வேறு ஒருத்தன் கூட இருக்கும்போது. நீ இன்னுமே நீ உன் அண்ணனை தான் லவ் பண்ணிகிட்டு இருக்க. நீ இப்போ தைரியமாக அவன்கிட்ட பேச, அவன் கண்டிப்பாக உன்னை லவ் பண்ணுவான். அதுக்கு நான் உன்னை லவ் பண்ணலாம் இல்லை, நான் வந்து விட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா உனக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு. அதனால் இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உனக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன்னு சொல்லும் போது நம்ம மினட்டோக்கு அப்போ தான் புரியுது, அப்போ கரசாமல் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினதெல்லாம் சும்மாவே பேசியிருக்கானா, நமக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக தான் பேசியிருக்கானான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. கரசமாவும் சரி நான் கூட ரூமில் தங்கணும்லாம் இல்லை, ரூமுக்கு ஆல்ரெடி பே பண்ணிட்டேன், இன்னைக்கு நைட்டு நீ தூங்கிட்டு நீ மார்னிங் போயிடு, நான் இப்போ கிளம்புறேன், நான் இங்கே தங்கலன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது வேறு மினட்டோவை பார்த்து, நான் சொல்கிறதுலாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், உன் அண்ணன் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான், நீ போய் பேசுன்றமா சொல்லிட்டு போயிட்டான். மினாட்டோ வந்து கரசம் இப்படி சொல்லிட்டு போனதை கேட்டோன்னே நான் எல்லாருமே இப்படி ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஏன் தான் அப்படி இருக்கேன்னு தெரியலேன்ற மாதிரி மினாட்டோ ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஒரு பக்கம் டோர் வந்து ரூமில் வந்து உட்காந்துட்டு எதோ நினச்சி பார்க்குறான். என்ன இந்த மினாட்டோ 2 ஃபோன் வச்சிருக்கான்னு அம்மா சொல்கிறாங்களேன்ற மாதிரி யோசிக்கும் போது இவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, மினான்ற ஒரு பொண்ணை ஃபஸ்ட்டு மீட் பண்ணியிருப்பான்ல, மினாட்டோவை தானே அப்படி மீட் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணு ஃபோன் இல்லைன்னு சொல்லியிருப்பா, அதுக்கு இவன் தான் இன்னொரு ஃபோன் கொடுத்துருப்பான். அது இவனுக்கு ஞாபகம் வந்துடுது, ஒரு வேளை மினாட்டோ கையில் இருக்க 2 ஃபோனு அதில் ஒரு ஃபோன் எந்த இருக்குமோ நான் கொடுத்துதா இருக்குமோன்ற மாதிரி ஏதோ ஒரு டவுட்டில் தான் சரி மீனா நொகாச்சிக்கு கால் பண்ணி பார்க்கலாம், அதாவது எக்ஸ் லவராக இருந்தால நம்ம மினாட்டோ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி அவன் கொடுத்த ஃபோனுக்கு கால் பண்ணி பார்க்குறான். திடீர்னு பார்த்தா நம்ம மினாட்டோட ரூம்லேருந்து ரிங் அடிக்குது. இது வந்து நம்ம டோருக்கு நல்லாவே காதில் விழுந்துடுது. ஏன்னா அந்த பக்கத்து ரூம்லேயும் யாரும் இல்லை, எந்த ரூம்லேயும் டிவியும் ஓடல, எந்த ஒரு சவுண்டும் கிடையாது. ஃபோன் ரிங் அடிக்கிறது நல்லா தெளிவாக கேட்குது. டோருக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சிச்சு. அவனுக்கு கண்ணெல்லாம் ஒரு பக்கம் கலங்குது. அப்போது இது எல்லாமே மினாட்டோ தானா அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரிஞ்சுடுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து மினாட்டோ மட்டும்தான் அந்த ரூமில் ஸ்டே பண்ணியிருப்பா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்ததுமே அந்த ரூம்லேருந்து கிளம்பிடுறா. போகிறப்பவே இந்த மாதிரி டோருக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணுன்ற மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே போகிறாளா. அப்போ யார் மேலேயும் முன்னாடி போய் இடிச்சிடுறா. இடிச்சிட்டு எப்படி ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் மேலே, அதாவது நம்ம டோர் மேலே தான் இடிச்சிருப்பா, இடிச்சு ஒரு பேக்கில் செதற விட்டுருப்பா. முன்னாடி பார்த்தா டோர் வந்து நின்றுருப்பான். அதே சீன் ரீக்ரியேட் ஆகுது. ஆனால் இந்த வாட்டி எல்லா உண்மையும் 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. இப்போ மினாட்டோவும் டோரு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. சரி இப்பயே உண்மையாக சொல்லிடுவோன்ற மாதிரி. அப்போ நம்ம மினாட்டோ வந்து டோரு கையில் ஒரு ஃபோன் இருக்கிறத நோட் பண்ணுறா. என்ன ஃபோன்னு பார்த்தா டோரு வந்து மினா கையில் கொடுத்துருப்பான்ல ஒரு புது ஃபோன் வாங்கி, இந்த ஃபோனில் நீ எனக்கு கால் பண்ணி பேசலன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து மினாட்டோ ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் போல. அந்த ஃபோனை மினாட்டோ பார்த்த உடனே ஐயோ எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிச்சு போலேன்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கும்போது 2 பேருமே ஒரு மரத்துக்கடையில் போயிட்டு எல்லாத்தையும் கிளியராக பேசிக்கலான்ற மாதிரி போயிடுறாங்க. அப்போ மினாட்டோ வந்து டோருவை பார்த்து, உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லி ஆகணும், ஸ்டார்டிங்லேருந்து மினாவை வந்தது நான் எதுக்காக அப்படி நடிச்சேன்னா நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தான் நடித்தேன். அது மட்டும் இல்லை, நீ நிறைய பொண்ணு கூட சுற்றிட்டே இருக்கல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் எனக்கு ஸ்கூல் டைம்ஸ்லேருந்து நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால தான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு டீப்பான லவ்வாக அது மாறும், இப்படி நம்ம 2 பேரையும் மாற்றி மாற்றி ஹர்ட் பண்ணுன்ற மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இவ சாரி சொல்லும் போது டோர் வந்து கோவமே படல. அதுக்கு மாற டோர் வந்து நம்ம மினாட்டோவை பார்த்து அவனும் சாரி சொல்கிறான். மினாட்டோக்கு ஒன்றும் புரியல, நீ ஏன் சாரி சொல்கிற அப்படின்ற மாதிரி தான் கேட்குறா. அப்போ தான் நம்ம டோர் இன்னொரு விஷயத்த சொல்கிறான். ஏன்னா நீ இப்படி போய் சொல்லி சாரி சொல்லிட்ட, நானும் உங்ககிட்ட ரொம்ப சின்ன வயசுலேருந்து போய் சொல்லிட்டு இருக்கேனே, அதை நான் சொல்லியாகணும்லன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இவன் ஸ்டார்டிங்கில் வந்து மினாட்டோவை தானே இடிச்சிருப்பான், ஸ்கூல் யூனிஃபார்மில் தானே வந்திருப்பான். இவன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னே மினாட்டோ தான் நினச்சிருப்பான். ஆனால் அப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து நான் அவ கிடையாதுன்ற மாதிரி சொன்னோன்னே அந்த பொண்ணை பார்த்துட்டு ஓகே இவ வந்து நம்ம தங்கச்சி கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் அந்த மினான்ற பொண்ணை வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். அந்த மினான்ற பொண்ணை வந்து எனக்கு பிடிச்சவங்க மாதிரி ஒருத்தங்க அப்படி இருக்காங்கன்றதுக்காக தான் அந்த மினான்ற பொண்ணை லவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது மினாட்ட கேட்குறா, இல்லையே உனக்கு பிடிச்சவங்க முன்னாடி வந்து செத்துட்டாங்கன்னு சொன்னேன்னு சொல்லும் போது, இல்லை அவங்க சாவலை, நான் உங்களை எப்போ தருமா ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன், ஸ்டார்டிங்கில் ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போனார். எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு லேடியும் அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்தாங்க. அந்த லேடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. அது மட்டும் இல்லை, அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு கூட போயிட்டு நீ இனிமேல் எப்போ வேணால் விளாட்லாம், அந்த பொண்ணு பேர் மினாட்டோன்ற மாதிரி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்போ நான் சின்ன பையன், எனக்கும் வந்து ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆச்சு எங்கள் அம்மா இல்லாதனால. அந்த பொண்ணு வந்து எனக்கு கையை கொடுத்து நான் உன்னை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் வா விளாட்லான்னு சொல்லிட்டு ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி காட்டினான். அப்போதுலேருந்து நாங்கள் சுற்றி பார்க்குறத விட்டுட்டு அவளே தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சி போச்சு. அப்போ சின்ன வயசில் பிடிச்ச மினாட்டோவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, எங்கள் அப்பா திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்துட்டு நான் திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். நானும் வந்து என்னப்பா சொல்கிறீங்க, திரும்ப கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்டப்போ எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, நான் மட்டும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ மினாட்டோ கூட டெய்லியும் வீட்டிலே இருக்கலாம், ஜாலியாக விளாட்லான்னு சொன்னார். அதை கேட்டோன்னே ஓ எங்கள் அப்பா வந்து
கண்டிப்பாக திரும்ப கல்யாணம் பண்ணிட்டான்னா மினாட்டோ கூட நான் ரொம்ப ஜாலியாக விளையாடலாம், டெய்லி அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலே எங்கள் அப்பாவை நான் அப்போ நீங்கள் சீக்கிரம் திரும்ப கல்யாணம் பண்ணுங்கள், சீக்கிரம் மேரேஜ் பண்ணுங்கன்ற மாதிரி எங்கள் அப்பாவை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து ஓகே பையனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல், நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவனுக்கு ஓகே தான்ற மாதிரி எங்கள் அப்பாவும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் எனக்கு சின்ன வயசில் இந்த விஷயம் புரியவே இல்லை. எனக்கு விவரம் தெரிஞ்ச அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த மாதிரி 2 பேரோட பேரண்ட்ஸும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேர் ஸ்டெப்லிங்ஸாக ஆகிடுவோன்ட்டு. இது எனக்கு பின்னாடி தெரிஞ்சோடனே ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பித்தேன். ஏன்னா உன் மேலே நான் அவ்வளோ ஃபீலிங் வச்சுருந்தேன். இப்படி நம்ம சிப்ளிங்ஸாக ஆகிட்டோன்னே நம்ம ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம். இதுக்கு மேலே என்னோட ஃபீலிங்கை வந்து அப்படியே நான் மூடி மறைக்கணுன்ற மாதிரி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். உன்னை மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ரோபோட் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அப்போ எந்த பொண்ணுங்க என்கிட்ட வந்து நீ டேட் பண்ணுறியா, என் கூட வரியான்னு கேட்டபோது வெறும் தலையை மட்டும் ஆட்டினேன். வேறு எதுவும் நான் அவங்க கிட்ட பேசக்கூட கிடையாது. வாயை முடிட்டு அவங்க கூட சுற்றுவேனே தவிர அவங்க மேலே எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் தான் மினாட்டோக்கு புரியுது. மினாட்டோ வந்து அப்போது நீ உனக்கு பிடிச்ச பொண்ணு உன்னை மாதிரி இருக்கான்றதுக்காக மினாவுக்கு போய் நீ ப்ரப்போஸ் பண்ணில, அப்போ அந்த பொண்ணு சாகலை, அந்த பொண்ணு நான் தானே அப்போ அப்படின்ற மாதிரி மினாட்டா கேட்கும்போது டோரு வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறான். ஆமாம் அது நீ தான், ஆனால் நான் என் ஃபீலிங்ஸை மறைச்சதுக்கு காரணம் நம்ம 2 பேர் சிப்ளிங்ஸ், அதுக்காக தான் நான் மறைச்சேன். ஆனால் இப்போ கூட ஒன்றும் இல்லை, நம்ம ஒன்றும் பிளட்ல ஒன்றும் சொந்தம் கிடையாதுல்ல. நான் என்ன தான் என் ஃபீலிங்ஸை மறைச்சு வச்சாலும் என்னோட ஃபீலிங்ஸ் அதையும் தாண்டி எப்போ தெரியுமா வெளியே வர ஆரம்பிச்சது. கரசமானு சொல்லிட்டு உன்னை ஒருத்தன் மீட் பண்ண வந்தான்ல, வீட்டு வரைக்கும் வந்துட்டான். அவன் உன்னை ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டு உன்னை வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டான் தெரியுமா. நான் கூட அப்போ வந்து பார்த்தனே, அப்போ நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருந்தீங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னதான் நீங்கள் பேசிட்டு இருந்தாலும் உள்ளே வந்து உன்கிட்ட பாய் சொல்லிட்டு போகும்போது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. அதான் அன்றைக்கி டோர் பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிய வந்துச்சு, மினான்ற பொண்ணு வந்து உன்ன மாதிரி இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக தான் அவளை லவ் பண்ணி அவளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே வந்து அதனால தான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் அதுக்கான ரீசன். ஆனால் இவ்வளோ நாளாக நீ என் பக்கத்தில் இருந்துமே உன்னை புரிஞ்சுக்காம நீ தான் என் கூட இருக்குன்றது தெரியாமல் நான் வேற ஒரு பொண்ணை அவளை நினச்சிக்கிட்டு அவளே வேறு பிரேக்கப் பண்ணியிருக்கேன் பாரு. இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கேன். அதுக்காக நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்ற மாதிரி டோரு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, மினாட்டோவை பார்த்து இப்போ நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகலாமா, ரொம்ப நாள் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க நம்ம மினாட்டோவை சிரிச்சுக்கிட்டே சரி கண்டிப்பாக போகலான்ற மாதிரி சொல்கிறா. அப்போ 2 பேருமே எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா 2 பேருமே சின்ன வயசில் ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணியிருப்பாங்க, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தானே அவங்க பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்து மீட் பண்ண வச்சுருப்பாங்க. அந்த பார்க்குக்கு மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம டோரு வந்து மினாட்டோவை பார்த்து சின்ன வயசில் நீ ஏன் கையை பிடிச்ச நான் தொலையக்கூடாதுன்றதுக்காக, ஆனால் இப்போ வந்து நான் என்னோட கையை உனக்கு கொடுக்குறேன், நீ உன் கையை என்கிட்ட தா, நான் வந்து உன் கையை கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு போகிறேன், நீ எங்கேயும் என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்றதுக்காக கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லும் போது மினாட்டோ சொல்கிறா. இருந்தாலுமே நம்ம 2 பேரும் சிப்ளிங்ஸ்ன்னு சொல்ல வரா. அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம டோர் வந்து அதெல்லாம் விட்டு தள்ளுன்ற மாதிரி அவன் வேகமாக நம்ம மினாட்டோவை பிடிச்சி அந்த இடத்துல கிஸ் பண்ணிடுறான். இப்போ யார் சுற்றி இருந்தாலும் பரவாயில்ல, யார் பார்த்தாலும் பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு தான் அவன் யாரையுமே கண்டுக்காம அவன் அங்கேயும் மினாட்டோவை பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுறான். நம்ம மினாட்டோக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே சிரிப்பே வந்துடுது. அவளாலே இதுக்கு மேலே அவளோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ டோர் என்ன சொல்கிறான்னா, இருந்துட்டு போது நம்ம சிப்ளிங்ஸாக இருந்தால் என்ன, ஸ்டெப் சிப்ளிங்ஸ் தானே, ஒன்றும் பிளட்ல ஒன்றும் சொந்தம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இனிமேல் யார் வெளியே கேட்டாலும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆக்சுவலி நான் ஒரு ப்ளே பாய்ன்ற மாதிரி தானே வெளியே எல்லாருக்கும் தெரியும். அதனால யாரும் அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நம்ம பிரிய வேணாம், இனிமேல் நம்மளோட ஃபீலிங்ஸையும் மறைக்க வேணான்ற மாதிரி சொல்லும் போது மினாட்டோவும் அப்போ சரி நானும் என்னோட ஃபீலிங்ஸை எதுக்கு இனிமேல் மறைக்கணுன்ற மாதிரி 2 பேருமே அவங்க கையை மாற்றி பிடிச்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட லைஃபை இங்கேருந்து கண்டினியூ பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் சின்ன வயசில் எப்படி கையை பிடிச்சி நடக்கிறாங்களோ அது மாதிரி தான் இப்போயும் நடந்துட்டு போகிறாங்க. கொஞ்ச நாள் ஆறு மாதிரி காட்டுறாங்களா, மினாட்டோவும் டோரும் வந்து அவங்க அப்பா அம்மா முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மா நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்ச நாளில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோன்ற மாதிரி ரொம்ப பயந்துக்கிட்டே சொல்கிறானுங்க. அவங்க அப்பா அம்மா கோவப்படுவாங்கன்னு பார்த்தா 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு ஓ இதான் விஷயமா, சரி ஓகே நீங்கள் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு இதில் சம்மந்தம் தான், நாங்கள் எந்த நோவும் சொல்ல மாட்டோன்ற மாதிரி சொல்லிவிட்டு 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். அதான் நம்ம டோருவும் மினாட்டோவும் அப்படியே பல்ல காட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, 2 பேருமே தனி அப்பார்ட்மெண்ட்டுக்கு, நம்ம டோரு வந்து ஸ்டார்டிங்கில் மினான்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணும்போது ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருப்பான்ல, இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டை 2 பேருமே உண்மை தெரிஞ்ச அப்புறம் மினாட்டோ டோரு 2 பேரும் அங்கே போய் ஸ்டே பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம டோருவும் ரிங்கு, அதாவது டைமண்ட் ரிங்லாம் வாங்கிட்டு வந்து எந்த மரத்துக்கடியில் உண்மை எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாங்களோ அந்த இடத்துல வந்து மினாட்டோ கையில் போட்டு விடுறான். ரிங் போட்டுவிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்கான். நம்ம மினாட்டோ ஓகே சொல்லிட்டு கொஞ்ச நாள்லயே இவங்க 2 பேருக்குமே எல்லார் முன்னாடியும் எல்லாரோட சம்மதத்தோட மேரேஜும் நடக்குது. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க 2 பேரோட ஃபேமிலி, அதாவது இவங்க 2 பேரோட அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு பக்கம் கராசாமாவும் வந்து வாழ்த்திட்டு இருக்கா, அவனுக்கும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. அப்படி 2 பேருமே அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸை மாற்றி வெளியே சொல்லிக்கிறாங்க. பல பொய்களுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேலே இவங்களும் ஹாப்பியாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வேற ஒரு புது மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.